தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் சென்னை ரிப்பன் மாளிகையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தொடங்கியிருக்கிறது. கூட்டத்தில் அமைச்சர்கள் KN நேரு, சேகர்பாபு, தாமு அன்பரசன், மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இதன் காணொலியை பார்க்கின்றோம். சென்னையில் 3040 கிலோமீட்டர் நீளத்தில் உள்ள மழைநீர் வடிகால் கால்வாய்களை தூர்வாரும் பணி தொடர்பான பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் தற்போது சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், இது குறித்தான கூடுதல் விரிவான தகவல்கள். வணக்கம். சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்மா மாளிகையில வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக இரண்டாவது ஆய்வுக் கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய தலைவர் சேகர்பாபு, சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா உள்ளிட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற எம்பிக்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகளானது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 3040 கிலோமீட்டர் நீளத்துல மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி மற்றும் சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள 4 கிலோமீட்டர் நீளம் உள்ள நீர்வழி கால்வாய்களை இருக்கக்கூடிய ஆகாய தாமரைகளை அகற்றுதல் மற்றும் தூர்வாறுதல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. மேற்கொண்டு வண்டல் வடிகால்களில் உள்ள வண்டல்களை அகற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது. இதேபோல் சுமார் ஒரு 324 கோடி மதிப்புள்ள புதிய தார் சாலைகள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளானது நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளானது வரக்கூடிய பருவமழை காலத்திற்குள்ள நிறைவடையும் என்பதன் அடிப்படையில் இந்த பணியானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இந்த ஆய்வுக் கூட்டத்தின் அடிப்படையில இந்த சென்னையில நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணியானது எந்த வகையில நிறைவடைந்திருக்கிறது, மேற்கொண்டு இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், வார்டு உறுப்பினர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் என ஏராளமாக கலந்திருக்கிறாங்க. இது தவிர்த்து குடிநீர் வடிகால் வாரியம், மெட்ரோ வாட்டர் மற்றும் சென்னை மெட்ரோ பணியை சார்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட அது தொடர்பான அரசு உயரதிகாரிகளும் கலந்திருக்கிறாங்க. இந்த ஆய்வுக் கூட்டத்தின் விளைவா, அதாவது அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த மழைநீர் வடிகால் பணிகள் எந்த அளவுல முடிவடைந்திருக்கிறது, மேற்கொண்டு என்ன மாதிரியான பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது அப்படின்ற ஒரு விரிவான தகவல்களை இந்த கூட்டத்தின் வாயிலாக பரிமாறிக்கொள்வாங்க. இந்த கூட்டத்தின் முடிவுல என்ன மாதிரியான மழைநீர் வடிகால் பணிகள் எல்லாம் முடிவடைந்திருக்கு, மேற்கொண்டு வரக்கூடிய நாட்கள், அதாவது இன்னும் 1 மாத காலத்துக்குள்ள பருவமழை ஆரம்பிக்கிற நிலையில முழுமையான அந்த மழைநீர் வடிகால் பணிகளை முடிவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்ற சம்பந்தம் ஆராய்வாங்க. அதன் அடிப்படையில் இந்த ஆலோசனை கூட்டம் வந்து தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறுகிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, மேற்கொண்டு நிறைவேற்றப்படக்கூடிய பணிகள் என்ன அப்படின்றது சம்பந்தமா இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுப்பாங்க. அதன் அடிப்படையில் இந்த ஆலோசனை கூட்டமாக நடைபெற்று வருகிறது. சுமார் 1 மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவகுமார்.